ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு யசோதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் பணியாரமாக செய்ய போகிறோம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி அண்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அடுப்பில் வந்துட்டு நான் ஒரு பணியார சட்டியை வச்சுருக்கேன். ஸோ இந்த நான்ஸ்டிக் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். அவர் உங்ககிட்ட இந்த நல்ல அயன் இருக்கும் இல்லையா, அதனால யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஆன் பண்ணி வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். ஸோ மீன் வயல் இதுக்கு என்ன மாதிரி நம்ம மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸு. ஸோ 2 எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், லைட்டாக சில்லி பவுடர் அண்ட் சில்லி பவுடர் உங்களுக்கு சேர்த்துக்க முடியல அப்படின்னா கொரியாண்டர் பவுடரோடு சேர்த்து ஒரு 1 சில்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு எண்ணெயும் ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து எல்லாத்துலேயுமே 1 ஸ்பூன் ஆஃப் இந்த மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மிக்ஸை வந்துட்டு நல்லா நீங்கள் பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு பஃபியாக அது வரும். ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ நல்லா பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குற மாதிரி நான் இப்போ எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் போதும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அதை போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ஸோ வந்து ஒரு 1 ஸ்பூன் ஒரு 1.25 ஸ்பூன் அவ்வளோ போட்டாலுமே போதுமானது தான். நான் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக ஆயில் போடுங்க, ஓகேங்களா? ஸோ எக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. லைக் நம்ம நார்மல் பணியாரம் வந்துட்டு 1 சைடு வேகிறதுக்கு இட் டேக் அரவுண்ட் 4 to 5 மினிட்ஸ் இல்லைங்களா? இது வந்து அவ்வளோ நேரம் எடுத்துக்காது. ஸோ இது குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் இது நல்லா 1 சைடில் வெந்துடும். அப்படியே அடுத்த சைட்லையும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அதுவுமே ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். ஓவராலாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இப்படி திருப்பிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பஃபியாக வந்துருக்கு. ஸோ நல்ல ஒரு புஷ்ங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அது ஒரு அழகாக தெரியும் அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதை திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அவ்வளோதான். கூட நீங்கள் சாஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் ஓகே தான். they'll really enjoy it. So yes, almost முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்கு. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2 சைடுமே நல்ல பஃபியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ். இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க முட்டை பணியாரம். இதை வந்து நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டைம் வேறு வீடியோவோட பார்க்குறேன். Until then, see you all. Bye-bye.